நெல்லை மாவட்டம் 1992 ஆண்டும் இதே போன்று ஒரு மழை பேரிடரை சந்தித்தது. அன்று வானளாவ கட்டிடங்கள் இல்லை, மிகப்பெரிய நவீன வசதிகள் இல்லை, சொல்லும் அளவிற்கு தொலைத்தொடர்பு வசதியும் இல்லை. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதே போன்றதொரு மழை பேரிடரை கண்டிருக்கிறது நெல்லை மாவட்டம். இந்த நிலையில் 92 ஆண்டு பாதிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தையும் 2023 ஆண்டு பாதிக்கப்பட்ட பேருந்து நிலையம் குறித்த காட்சியையும் வலைதளத்தில் பகிரப்பட கடும் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. சென்னையில்தான் உள் வெளி மாநிலங்களை சேர்ந்த ஏராளமானோர் வந்து தங்கி பணிபுரிவதால் நெருக்கடிக்கு உள்ளாகி ஆக்கிரமிப்புகளுக்கு உள்ளாகி நீர் செல்ல வழியின்றி தண்ணீர் தேங்குகிறது என பேசப்பட்டு வந்தாலும் தென் மாவட்டங்கள் அருமையான இயற்கை அன்னை கொஞ்சும் அடியில் வயல்வெளிகள் மகிழ்வான வாழ்க்கை என்பதற்கு பெயர் பெற்ற அந்த பூமி 31 ஆண்டுகளுக்கு முன்பே மழை பேரிடர் எச்சரிக்கையை விடுத்திருக்கும் நிலையில் இத்தனை வருடங்களாக பணியாற்றிய அதிகாரிகள் அந்த பாதிப்பை கணக்கிட்டு ஏன் சீரிய முறையில் வெள்ள பாதிப்பை இன்றளவும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது என கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 24 மணி நேரம் பெய்த தொடர் மழையின் தாக்கத்திற்கு தாக்கு பிடிக்காமல் 4 மாவட்டங்கள் அல்லாடிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.